அன்பர்களே, இப்பொழுது நமது வாழ்க்கைக்கு மிக அவசியமான நவக்கிரக மற்றும் கடவுள் சக்தி தவத்தினை செய்ய இருக்கிறோம். இவ்வுலகில் வாழும் அனைத்து மனிதர்களும் அமைதியாக வாழ விரும்புகிறார்கள். உடல் நலத்தோடு வாழ விரும்புகிறார்கள். மன மகிழ்ச்சியோடு வாழ நினைக்கிறார்கள். அதற்கு மனதை ஆற்றலோடு வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதன் சமுதாயமாக வாழ்வதால் அதனால் ஏற்படும் சிக்கல்களை, பிரச்சனைகளை, கவலைகளை மனதில் தாங்கிக் கொண்டு தீர்வு கண்டு வாழ மனோதைரியம் வேண்டும். மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களையும் அளிக்க வல்லது இந்த தவம். அதனை இப்பொழுது தொடங்குவோம். அதற்கு மனதை முதலில் தயார் செய்வோம். நிமிர்ந்து அமர்ந்து கைகளை கோர்த்தபடி, கண்களை மூடியபடி புருவ மத்தியில் நினைவை செலுத்துவோம். மூச்சு காற்றை இழுத்துக்கொண்டே புருவ மத்தியில் நினைவு. நமது உடலில் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. கோடானு கோடி உயிர் துகள்களாக. அந்த உயிரே மனமாகவும் செயல்படுகிறது. மனம் ஒரு இடத்தில் குவியும் பொழுது அந்த இடத்தில் உயிர் துகள்கள் குவிய தொடங்குகின்றன. தொடர்ந்து மனம் அதே இடத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் உயிர் துகள்களினால் ஒரு அழுத்தம் தோன்றும். அந்த அழுத்தத்தை தான் இப்பொழுது நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். புருவ மத்தியில் தொடர்ந்து அதனை கவனிப்போம். மனதில் வரும் செயற்கை எண்ணங்களை தவிர்த்து இயற்கை சக்தியோடு இணைய முயல்வோம். நம் பெயரை மறப்போம், உறவுகளை மறப்போம், தொழிலை மறப்போம், பதவி, கல்வி, பட்டம் இவைகளை மறப்போம். நான் ஒரு மனிதன், உடல் உயிருடன் கூடிய ஒரு ஆன்மா, மற்ற விலங்கினை போல என்ற நினைவில் புருவ மத்தியின் அழுத்தத்தை தொடர்ந்து அதிகரித்துக் கொள்வோம். இப்பொழுது தலை உச்சியை கவனிப்போம்.
மூச்சு காற்றை இழுத்துக்கொண்டே தலை உச்சியில் மோதவிட்டு மனதால் தலை உச்சியை கவனிப்போம். உச்சந்தலை முழுவதும் ஒரு இனிய காந்த உணர்வு பரவத் தொடங்குகிறது. அது நமது ஜீவகாந்தம். முழுமையாக பரவட்டும். மூளை செல்களுக்குள் ஊடுருவட்டும். மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சந்தலையில் மோதி அந்த காந்தத்தை உணர்வோம். மனம் எதை ஆழ்ந்து அடிக்கடி நினைக்கிறதோ அந்த பொருளின், அந்த உயிரின் தன்மையாக நினைப்போர் மனதிலும் உடலிலும் மாற்றம் ஏற்படும். இந்த அற்புதமான விஞ்ஞான மெய்ஞான உண்மையை அடிப்படையாக வைத்து இந்த தவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மனம் தயாராகிவிட்டது. இப்பொழுது மனதை உடலை விட்டு உயர்த்துவோம். மூச்சுக்காற்றை நன்கு இழுத்துக்கொண்டே தொடர்ந்து மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே மனதை உயர்த்தி 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 மேலே மேலே போகட்டும். உயர்ந்து 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 சூரியனை அடையட்டும். பூமியிலிருந்து சுமார் 9 கோடி மைல்களுக்கு அப்பால் இருப்பது சூரியன். பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரியது. ஆரஞ்சு வண்ண காந்த சக்தியை பூமிக்கு எப்பொழுதும் அளித்து வருவது பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் மனிதன் உட்பட ஆக்கமும் ஊக்கமும் அளிப்பது இந்த ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி. அந்த அற்புதமான சூரியனை மனக்கண்ணால் காண்கின்றோம். மிகப்பெரிய நெருப்பு கோலமாக இருக்கிறது. சூரியனுக்குள் நாம் இருப்பது போல விஷுவலைஸ் செய்து கொள்வோம். அந்த ஆற்றலை, காந்த சக்தியை நம் மனம் ஏற்றுக்கொள்ளட்டும். சூரியன், நம் மனம், ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி. திரும்ப திரும்ப இதையே கூறிக்கொள்வோம். சூரியனை விட்டு மனம் விலகாமல் பார்த்துக் கொள்வோம். சூரியன், ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி, நம் மனம். சூரியனை தந்தை கிரகம் என்று கூறுவார்கள். சூரியனுடைய ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி போதிய அளவு இருக்கும் பொழுது நமது எலும்புகள் வாழ்நாள் முழுவதும் பலமாக இருக்கும். சூரியனுடைய காந்த சக்தி நமது கண்கள், இருதயம், இரத்த ஓட்டம் இவைகளோடு தொடர்புடையது. ஜீரண சக்தியை
நன்றாக அமையவல்லது. மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் என்று கூறுவார்கள். உணவு 7 தாதுக்களாக மாற்றி உடல் சக்தியாக மாற்றம் பெறுவதற்கு சூரியனுடைய சக்தி மிக அவசியம் அனைத்து உயிரினங்களுக்கும். ஆழ்ந்து கவனிப்போம், அழுத்தமாக கவனிப்போம் சூரியனை. நமது தலைப்பகுதியோடு தொடர்புடையது. மூளை நன்கு இயங்கி தலைமை பண்பு அதிகரிக்கும். பயம் விலகி தைரியம் அதிகமாகும். எனவே சூரியனை மதிப்போம், போற்றுவோம், வணங்குவோம். அந்த காந்த சக்தி நம் மனதிற்குள் முழுமையாக ஊடுருவட்டும். ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி. இப்பொழுது நமது தாய்க்கோள் என்ற கூறப்படுகிற சந்திரன் மீது தவத்தினை துவங்கும். சூரியனின் 3வது சுற்றுவட்ட பாதையில் அமைந்திருப்பது பூமி. பூமியின் துணைக்கோள் சந்திரன். பூமியிலிருந்து சுமார் 2,30,000 மைல்கள் தொலைவில் இருப்பது சந்திரன். பௌர்ணமி அன்று நாம் காணும் பூரண நிலவை மனதில் கொள்வோம். சூரியனிடமிருந்து மனதை விரித்து சந்திரனை அடைவோம். வெண்மை நிறமான காந்த சக்தியை பூமிக்கு வீசிக்கொண்டிருப்பது சந்திரன். சந்திரன் வெண்மை நிற காந்த சக்தி நம் மனம். சந்திரனுக்குள் நாம் இருப்பது போல பாவனை செய்து கொள்வோம். அதனுடைய ஆற்றலை ஏற்றுக்கொள்வோம். சந்திரனுடைய ஆற்றல் நமக்கு மிக மிக அவசியம். நம் மனதோடும் உடலோடும் நெருங்கிய தொடர்புடையது. உடலில் இரத்த ஓட்டத்தோடு தொடர்புடையது. இரத்தத்தின் தூய்மையோடு தொடர்புடையது. சந்திரனின் வெண்மை நிற காந்த சக்தி அதிகமாக அதிகமாக நமது இரத்தம் இயல்பாக தூய்மை அடையும். இரத்தத்தின் குறைபாடே அனைத்து நோய்களுக்கும் காரணம். மனதோடு நெருங்கிய தொடர்புடையது சந்திரனுடைய ஆற்றல். சந்திரனுடைய ஆற்றல் குறைவாக இருந்தால் மனம் பேதலிக்கும். ஹிஸ்டீரியா போன்ற நோய்கள் ஏற்படும். மனதில் கவலைகள், பயம் அதிகமாகும். சந்திரனுடைய காந்த சக்தி போதுமான அளவு இருக்கும் பொழுது மனம் மென்மையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும்.
மனோரஞ்சன் என்ற பெயர் உண்டு சந்திரனுக்கு. ஆழ்ந்து அழுத்தமாக கவனித்து சந்திரனுடைய காந்த சக்தியை நம் மனம் ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல மன வளத்தோடு வாழ முயலுவோம். பெண்மை தன்மை அதிகமாகும், பெண்களுடன் நட்பு நலம் ஓங்கும், பெண்களை மதிக்கும் பண்பு அதிகமாகும், சமுதாயத்தில் ஒருவருக்கொருவர் மதித்து வாழும் பண்பு அதிகரித்து அமைதி அதிகரிக்கும், நட்பு நலம் அதிகரிக்கும். பௌர்ணமி அமாவாசை அன்று இந்த சந்திரகாந்த சக்தியால் கடல் பொங்குவதை காண்கின்றோம். அத்தகைய சக்தி வாய்ந்தது. ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்வோம். சந்திரனை வணங்குவோம், போற்றுவோம், மதிப்போம். இப்பொழுது புதன் என்ற கோள் மீது தவத்தினை தொடங்குவோம். மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே உடலை விட்டு மனதை உயர்த்தி உயர்த்தி சூரியனின் முதல் சுற்றுவட்ட பாதையில் அமைந்திருக்கும் பசுமை நிறமான காந்த சக்தியை வெளிப்படுத்தும் புதனை மனம் அடையட்டும். பச்சை நிற காந்த சக்தியை வீசுவது பூமியை விட 1/3 சிறியதாக இருக்கும். புதனுக்குள் நாம் இருப்பது போல பாவனை செய்து கொள்வோம். அதனுடைய பச்சை வண்ண காந்த சக்தியை நம் மனம் ஏற்றுக்கொள்ளட்டும். புதன் பச்சை வண்ண காந்த சக்தி நம் மனம். லைட் கிரீன் என்று சொல்லுவார்கள், பசுமை நிறம். புதனுடைய காந்த சக்தி போதுமான அளவு இருக்கும் பொழுது புத்தி கூர்மை அதிகமாகும். மூளையினுடைய செல்கள் நல்ல ஆற்றலை பெற்று சிறப்பாக இயங்கும். அதனால் படிப்பில் உயர்வு கிட்டும். தோல் ஸ்கின்னோடு தொடர்புடையது புதனுடைய காந்த சக்தி. தோல் செல்கள் நன்றாக வலுப்பெற்று பளபளப்பாக இருக்கும். தோல் அலர்ஜி நீங்கும். மேலும் மன ஆற்றலோடு தொடர்புடையது புதன். குழப்பமான மனநிலை மாறி மனதில் தெளிவு பிறக்கும். மன வலிவு கிட்டும். நேர்மறை சிந்தனைகள் அதிகமாகும். பேச்சு திறன் அதிகமாகும். நமது மனதில் எழும் நல்ல எண்ணங்களை இயல்பாக தைரியமாக வெளிப்படுத்தும் குணம் அதிகமாகும். புதனுடைய காந்த சக்தி போதுமான அளவு இருக்கும் பொழுது தோல்வியை கண்டு பயம் வராது. மனம் தளர மாட்டார்கள். நரம்புகளோடு தொடர்புடையது. அறிவு, ஞானம், புத்தி, கூர்மை இவைகளை அளிப்பதால் வித்யாகாரன் என்று அழைக்கப்படுவது. எந்த இடத்திலும் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் எல்லோரும் இந்த புதனின் அருளை பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர் ஒரு தொழில் அதிபராக இருக்கலாம்,
பத்திரிகை துறையில் இருக்கலாம், ஐடி துறையில் இருக்கலாம், எந்த துறையில் இருந்தாலும் கற்பிப்பவராக இருக்கலாம், எந்த துறையில் இருந்தாலும் அதில் முதன்மை பெற்றவர்கள் இந்த புதனுடைய காந்த சக்தியை பிறவியிலேயே போதிய அளவு பெற்றவர்களாக இருப்பார்கள். அதே போல் நல்ல குரல் வளம் இருக்கும், உயர் புகழ் இருக்கும். அவர்களுக்கு புதனை சுபகிரகம் என்று அழைப்பார்கள். அத்தகைய அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய புதன் மீது மனம் வைத்து ஆழ்ந்து கவனிப்போம், அழுத்தமாக கவனிப்போம். புதனுடைய காந்த சக்தி வாழ்நாள் முழுவதும் நமக்கு உறுதுணையாக, நமது முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக அமையட்டும். புதனின் பசுமை நிற காந்த சக்தியை மனம் ஏற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது பிரபஞ்ச கல தவம், தெய்வ சக்தி தவம். மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே இந்த சூரிய குடும்பத்தை போல கோடானு கோடி சூரிய குடும்பத்தை உள்ளடக்கிய பிரபஞ்சம் அளவுக்கு மனம் விரியட்டும். உயர்ந்து 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 எவ்வளவோ லைட் இயர்ஸ் என்று கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு மனம் உயர்ந்து விரிந்து ஓங்கி அகன்று நிற்கட்டும். கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை அகக்காட்சியாக காண்கின்றோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனுடைய அளவாக இருப்பது. இந்த பிரபஞ்சத்தின் அளவை மனித சக்தியாலும் அவனுடைய விஞ்ஞான கருவிகளாலும் அளக்க முடியாது. தெய்வ சக்தியே இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்து இயக்கி காத்து வருவது. மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே மனம் பிரபஞ்சம் முழுவதும் விரியட்டும். எந்த அளவுக்கு மனதை விரிவடைய செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு விரிந்து ஆனந்தமாக இந்த தவத்தினை செய்வோம். ஒவ்வொரு நட்சத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு கோள்களிலிருந்தும் தூய வான்காந்த கடவுளின் சக்தியாகிய நீல நிற காந்த சக்தி வந்து கொண்டே இருக்கின்றன. அவைகள் நமது மனதில் மோதி ஊடுருவி நிலைத்து நிற்கட்டும். மனதை வான்காந்த சக்தியோடு கடவுள் சக்தியோடு கலப்புற செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். இந்த தெய்வ சக்தியாகிய பிரபஞ்ச சக்தியே தன்மாற்றம் பெற்று பஞ்சபூதங்களாகி கோள்களாகி நட்சத்திரங்களாகி பிரபஞ்சமாகி பூமியுமாகி பூமியில் வாழும் ஓர் அறிவு முதல் 5 அறிவில் உள்ள விலங்கினங்களாகி நிறைவாக மனிதனாகி மனித மனமாகி அதனுடைய சுற்று நிறைவு பெறுகிறது.
மனித மனதில் அந்த மனித மனதை தெய்வ சக்தியோடு இணைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆற்றல் அதிகமாக அதிகமாக மனதுக்கு ஒரு ஆனந்தம் கிட்டும், மன விரிவு கிட்டும், உயிர் சக்தி அதிகரிக்கும். உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக இயங்கும். மனதுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். கவலைகளையும் பிரச்சனைகளையும் மிக எளிதாக தாங்கும் சக்தி அதிகரிக்கும். நமது தொழிலில் கடமைகளில் சிறப்பாக நம் மனதை பயன்படுத்தி உயர்வு பெற முடியும். ஆழ்ந்து அழுத்தமாக பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து நீல நிற காந்த சக்தியை மனம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளட்டும். எந்தவித செலவும் இல்லாமல், பெருமுயற்சி இல்லாமல், மற்றவர்களில் துணை இல்லாமல், அலைச்சல் இல்லாமல், காந்த தத்துவத்தின் அடிப்படையில் மனதை உயர்த்தி விரித்து பிரபஞ்ச சக்தியாகிய தெய்வ சக்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த உயர்ந்த நிலையில் நமது பிரச்சனைகளை, கவலைகளை, வேண்டுதல்களை, ஆசைகளை, ஏதேனும் முக்கியமான 1-2 நியாயமானவைகளை இந்த பிரபஞ்ச சக்தியாகிய தெய்வ சக்தி களத்தில் பரவவிட்டு அவைகள் நிறைவேறி விட்டது போல, தீர்ந்து விட்டது போல நினைந்து மகிழ்வோம். கடவுள் சக்தியை துணை கொண்டு அவைகள் விரைவாக தீர்ந்துவிடும், சரியாகிவிடும். நியாயமான ஆசைகள் நிறைவேறும். உதாரணத்திற்கு, நம் உடலில் கைகளில் குறைபாடு இருந்தால், என் கைகள் இந்த தெய்வ சக்தியால் ஆரோக்கியமாகிவிட்டது, சரியாகிவிட்டது, வலுப்பெற்றுவிட்டது என்று கைகளை அங்கு நினைந்து விஷுவலைஸ் செய்யும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். இப்பொழுது நம்மை வாழ்த்திக் கொள்வோம். இந்த பிரபஞ்ச சக்தியாகிய தெய்வ சக்தியின் துணை கொண்டு நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், மன அமைதி, மன மகிழ்ச்சியோடு நட்பு நலமாக வாழ்கிறேன். நான் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், மன அமைதி, மன மகிழ்ச்சியோடு நட்பு நலத்தோடு வாழ்கிறேன். நான் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், மன அமைதி, மன மகிழ்ச்சியோடு நட்பு நலத்தோடு வாழ்கிறேன். சங்கல்பம்: நான் எனது வாழ்நாளில் என் உடல் மனம், பிறர் உடல் மனம் உயர்வதற்கான செயல்களை மட்டுமே செய்வேன். தைரியமாக வாழ்வேன். நான் எனது வாழ்நாளில் என் உடல் மனம், பிறர் உடல் மனம் உயர்வதற்கான செயல்களை மட்டுமே செய்வேன். தைரியமாக வாழ்வேன். நான் எனது வாழ்நாளில் என் உடல் மனம், பிறர் உடல் மனம் உயர்வதற்கான செயல்களை மட்டுமே செய்வேன்.
தைரியமாக வாழ்வு. இந்த பிரபஞ்ச காந்த நிலையிலேயே வாழ்த்துக்கள். உயிருடன் இருக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களை வாழ்த்துவோம். முதலில் தாய், தந்தை, வாழ்க்கை துணை, மக்கள். ஒவ்வொருவரையாக நினைந்து இந்த தெய்வ சக்தியின் உதவியோடு நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுளோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து. மற்றவர்களை வாழ்த்தும் நெருங்கிய தொடர்புடையவர்கள் அவர்களை நினைந்து நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுளோடு வாழ்க என்று பிரபஞ்ச நினைவில் வாழ்த்துவோம். இப்பொழுது மெதுவாக மனதை சுருக்கி ஒடுக்கி தவத்தினை நிறைவு செய்வோம். நமது சூரியனுக்கு வரும். மேலும் இறங்கி தலை உச்சி. மூச்சுக்காற்றை விட்டுக்கொண்டே தலை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் உள்புறமாக நினைந்து கொள்வோம். இந்த தூய தவசக்தி ஒவ்வொரு அணுக்களிலும், ஒவ்வொரு செல்லிலும், ஒவ்வொரு உறுப்பிலும் பரவட்டும். பத்து முறை அஸ்வினி முத்திரை செய்து கொண்டு மூலாதாரத்தை கவனிப்போம். அஸ்வினி முத்திரை செய்து கொண்டே முதுகுத்தண்டின் கீழாக மூலாதாரத்தில் நினைவு. மூலாதாரம், இந்த அற்புதமான சக்தியை கொண்டு வாழ்நாளில் நம் கடமை, குடும்ப கடமை, சமுதாய கடமை, இவைகளை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ செய்து பிற மனிதர்களுக்கு நமது மன்றத்தின் மூலம், மனவளக்கலை மன்றத்தின் மூலம் தொண்டு செய்து நம் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள
வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை பிரித்து கண்கள் மீது சில வினாடிகள் வைத்துக் கொள்வோம். உச்சந்தலையிலிருந்து நன்றாக இரு உள்ளங்கைகளையும் அழுத்தி உடல் முழுவதும் தேய்த்து விட்டுக் கொள்வோம். முன்புறமும் பின்புறமும். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.